நான் டாக்டர் புவனப்பிரியா, நீரிழிவு நோய் நிபுணர், உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர். கடந்த ஒரு 10 வருஷமா சர்க்கரை நோய் நிபுணரா பணியாற்றுறேன். சர்க்கரை வியாதி முதல்ல விட பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது. முதல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 30 வயசு தாண்டினவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை வியாதி பார்க்க முடிஞ்சது. பட் இப்ப ரொம்ப சின்ன வயசுல ஈவன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க கூட சர்க்கரை வியாதி, இந்த டைப் 2 வகையான சர்க்கரை வியாதி இருக்கவங்களை பார்க்க முடியுது. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, 1ல 10ல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுவே ரொம்ப குறைஞ்ச மதிப்பீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு 10 பேர்ல வந்து 5 பேத்துக்கு அதிகமாவே இப்ப சர்க்கரை வியாதி கண்டிப்பா இருக்கும். அது மீதி பேருக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்டயக்னோஸ்டா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான ஒரு காரணம். முதல் மாதிரி வந்து யாருக்கும் ஒரு உடல் உழைப்பு கிடையாது. எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிசிக்கலா உடல் உழைப்பு இல்லாம இருக்கு. எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்றாங்க. ஈவன் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தோம்னா உடல் உழைப்பு இல்ல. எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருக்காங்க எப்பவுமே. ஸோ அது ஒரு பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா அமையுது. இன்னொன்னு பார்த்தோம்னா வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன். அதிகமா கலோரி உள்ள உணவுகள்ல சாப்பிட்றதுனால ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய பாஸ்தா, நூடுல்ஸ், இந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இப்பெல்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்கிற உணவகங்கள் அதிகமா வேற ஆயிடுச்சு. அதனால அதை பார்த்து ரொம்ப நமக்கு ஃபேன்சி ஆகி அந்த உணவுகள் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது. அதனால திரும்ப திரும்ப நம்ம சாப்பிடணுங்கிற அந்த பசியை தூண்டுறதுனால அதிகமான அந்த உணவுகள் சாப்பிட்றதுனால ஒரு வெயிட் கெயின் ஆகி அதனால சக்கரை வியாதி வருவதுண்டு. இது 2வது காரணம். 3வது ஒரு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா மன அழுத்தம், அதிகமான மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்றது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. ஏதாவது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அதிகமான படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ். அப்புறம் நல்ல ஒர்க் ஜாப் போகணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் ஒர்க் ப்ரெஷரு, ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் அதிகமாக பண்றது, ஓவர் டைம் ஒர்க் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையோட காலகட்டத்துல ஏதாவது ஒரு வகையான மன அழுத்தத்திலேயே இருக்கிறது வந்து ஒரு நிம்மதியை கொடுக்காது. இந்த நிம்மதி வந்து அந்த இப்ப என்ன ஆகும்னா நைட்டோட ஆழ்ந்த தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லாத போது வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாகி, கார்டிசோல் லெவல்ஸ் அதிகமாகி அதனாலையும் வந்து சக்கரை வியாதி வருவதுண்டு. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டி, அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரெஸ், இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு சக்கரை வியாதி வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இதை வந்து நம்ம எப்படி வந்து சக்கரை வியாதி இருக்கா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ், உடல் இளைச்சு போய் அதிகமா பசி எடுக்கிறது, அதிகமா தண்ணி தாக எடுக்கிறது, காலில் ஆறாத புண்ணு, இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் சக்கரை வியாதி நமக்கு இருக்கு, இல்லைன்னா நமக்கு வந்து சுகர் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பல பேர். ஆனா அப்படி கிடையாது. அதெல்லாம் இல்லாம இருந்தாலுமே வந்து சக்கரை வியாதி வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த 3 காரணங்கள் இருக்கவங்க எல்லாருமே வந்து சுகர் இருக்காங்கிறத அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 முறை 3 முறையாவது வந்து நம்ம சுகர் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு செக் பண்ணலாம். இல்லைன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை பண்ணக்கூடிய HbA1c அப்படிங்கிற டெஸ்ட் மூலியமா வந்து நாம சக்கரை வியாதி இருக்காங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இது என்ன கட் ஆஃப் வேல்யூல இருந்தா நமக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. வெறும் வயிற்றுல சுகர் வந்து 126க்கு மேல இருந்தாலோ, இல்ல சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு இருக்கிற சுகர் 200 தாண்டினாலும் வந்து நமக்கு கண்டிப்பா சுகர் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா மருத்துவரை போய் பார்த்துக்கணும். இல்ல நமக்கு நல்லாதான் இருக்கிறோம், நம்ம வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா சர்க்கரைனால வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். சர்க்கரைனால ஏன் இவ்வளவு பயப்படணும், ஏன் இந்த சுகர் இவ்வளவு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்னா, சுகர்னால வந்து உடம்புல இருக்க தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்பையும் பாதிக்கக்கூடிய வியாதி தான் இந்த நீரிழிவு நோய். அப்படி கண்ணுக்குள்ள பார்த்தோம்னா கண்ணுக்குள்ள ரத்த கசிவு இந்த மாதிரி வரலாம். இல்ல ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி வரலாம். கிட்னி பாதிப்பு வரலாம். கிட்னில இருந்து சிறுநீரக கோளாறுன்னு பார்த்தோம்னா சிறுநீரகத்துல இருந்து கசிவு, புரோட்டீன் கசிவு வந்து நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க, அது வரலாம். அது அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க ஒரு கிட்னி தான் போயிடுச்சு, இன்னொரு கிட்னி பாதுகாத்துக்கலாம், ஒரு கிட்னி வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னா அது 2 கிட்னியும் தான் பாதிக்கும்.
2 கிட்னியும் தான் செயலிழந்து போகும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் தோல் வியாதி, கண் வியாதி, ஒரு காது கேட்காம போறது, நரம்பு தளர்ச்சி, ஸ்ட்ரோக்கு, மாரடைப்பு, திடீர்னு சிறு வயதிலேயே வந்து மாரடைப்பு வந்து இறக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாமே வந்து கால்ல ஆறாத புண்ணு, கால்ல ரத்த குழாய் அடைப்பு, இந்த மாரி எது வேணா சர்க்கரை வியாதினால வரலாம். இதெல்லாம் வந்து வராம இருக்கணும் அப்படின்னா, சுகர நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சுகர் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும்னா, வெறும் வயித்துல சுகர் 100 கீழயும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் வந்து ஒரு 150, 160ங்கிற நிலைமையிலும், HbA1c இந்த 3 மாத ஆவரேஜ் சுகர் டெஸ்ட் வந்து ஒரு 6.5லிருந்து 7க்குள்ள இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த மாரி சர்க்கரை வியாதினால வர பாதிப்புல இருந்து நம்ம உடம்ப பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணலாம்? சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து உணவு பழக்கம். ஒரு சீரான உணவு பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். சீரான உணவு பழக்கம் அப்படின்னா, முழு தானியங்கள் இருக்கிற உணவுகள அதிகமா எடுத்துக்கணும். மாவுனால் இருக்கிற அ உணவுகள வந்து தவிர்த்துக்கணும். முழு தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சாதம் சாப்பிடலாமா? நான் சப்பாத்தியே தான் டாக்டர் சாப்பிடுறேன். இருந்தாலும் சுகரே குறைய மாட்டேங்குது அப்படின்னா, சப்பாத்தி சாப்பிடுறப்ப நார்த் இந்தியால பார்த்தோம்னா, சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க. உங்களுக்குள்ள சுகர் வர்றது இல்லையா? அப்படி கிடையாது. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ப மாவுனால செஞ்ச உணவு. அது எதுவா இருந்தாலும் சரி. அது இட்லி, தோசையா இருந்தாலும் சரி, இல்ல சப்பாத்தி, கோதுமை தோசை, சோள தோசை, ராகி தோசை இதெல்லாம் சிறுதானியங்கள்ல தானே பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த மாரி உணவுகள் மாவுனால ஆன உணவுகள் பண்ணும்போது, அது ஜீரண சக்தி டக்குன்னு ஆயிடுது. அதனால சுகர் டக்குன்னு ஸ்பைக் ஆயிரும். சுகர் டக்குன்னு ஏறி இறங்கிரும். அதனால இந்த மாவுனால ஆகுற தானிய உணவுகள தவிர்த்துட்டு, முழு தானியமா சாப்பிடணும். அப்ப என்ன சாப்பிடலாம்? மட்ட அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசி, இந்த மாரி அரிசிய வந்து வேக வச்சு வடிச்சு சாப்பிடும்போது, சுகர் உடனடியா ஏறாம மெதுவா சுகர் ஏறி, சுகர் அவ்வளோ உடனடியா ஹை ஆகாது. ஒரு ஆவரேஜா சுகர் ஏறி சுகர் பயங்கரமா அதிகமாக தவிர்க்க முடியும். இன்னொன்னு பழ வகைகள் சாப்பிட முடியும். அடுத்தது பழ வகைகள்ல எல்லா பழங்களும் சாப்பிடலாம். கடிச்சு மென்னு சாப்பிடலாம். ஜூஸா சாப்பிட வேண்டாம். எல்லா கிழங்கு வகைகளும் சாப்பிடலாம். எல்லா காய்கறிகளும் சாப்பிடலாம். இதுல விதிவிலக்கு எதுவுமே கிடையாது. தவிர்க்க வேண்டியது 3ஏ 3. காஃபி, டீ சுகர் போடக்கூடாது. ஜூஸ் குடிக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இந்த 3 மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது நல்ல உடற்பயிற்சி வேணும். டெய்லியுமே ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். அப்புறம் யோகா, மெடிடேஷன் போன்ற அந்த மாரி எல்லாரும் ஒரு ஹாபீஸ் அந்த மாரி வச்சுட்டோம்னா, நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் லெவல கொஞ்சம் குறைக்க முடியும். ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும். இதுக்கெல்லாம் தாண்டி டாக்டருங்கள அடிக்கடி போய் சுகர் செக் பண்ணிட்டு, சுகர் கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கிறது மூலமா ஒரு நல்ல வாழ்க்கையும், நல்ல குவாலிட்டியான லைஃப்ப ஒரு சுகர் பேஷண்ட்னால வாழ முடியும். நன்றி.